2024 ஜனவரியில் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ்க்கே கொண்டு வர்றதில்லை. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் அதை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. விருதுநகர் PM மித்ரா பார்க் அதை ப்ரொமோட் பண்ணுறதில்லை. இவங்க வேற ஏதோ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசு கொடுத்தும் கூட மாநில அரசு அதை ஏதோ மத்திய அரசுக்கு பேர் வந்துடும் அப்படிங்கிறத எடுத்தாங்கன்னா எப்படி? எய்ம்ஸ் முதல்ல இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம், மத்திய அரசு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். ஃபைனலாக அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஜிக்கா பர்மிஷன்லாம் முடிஞ்சு வேலையை ஆரம்பிச்சு 2026 நம்ம கட்டி முடிச்சிருவோம். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 8 மாசம் ஆயிருக்கு தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு. அதனால் எங்களுடைய கோரிக்கை, மத்திய அரசு கொடுத்தும் கூட மாநில அரசு அக்கறையோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிதின் கட்கரி அவங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே பாருங்க, பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சிருச்சு வேகமா. ஆனா தமிழ்நாடு பார்டருக்குள்ள வரவே மாட்டேது. காரணம் ஜல்லி இல்லை, அக்கறை இல்லை தமிழக அரசுக்கு. அது மத்திய அரசுடைய திட்டம், நாம் எதுக்கு ஜல்லி கொடுக்கணும்? 2 முறை நிதின் கட்கரி அவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவ்வளவு மத்திய அரசு கொடுத்தும் கூட அதை முழுமையாக பயன்படுத்துவதற்கு மாநில அரசு தயாரா இல்லை என்று.